கோவையில் அண்ணாமலையை நேருக்கு நேர் எதிர்த்து போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவில் இருந்து விலகியிருப்பது கட்சிக்குள் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக மாணவர் அணி செயலாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் என 2 முக்கிய பொறுப்புகளை வகித்த ராமச்சந்திரன் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவையில் 2,36,490 வாக்குகளை பெற்று கட்சிக்காக கடுமையாக உழைத்தார். ஆனால் அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கூட வழங்கப்படவில்லை. இதனால் மனம் வெறுத்து கோபத்திலோ வருத்தத்திலோ அல்ல, மனசாட்சிக்காக விலகுகிறேன் என்று அவர் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு கிடைத்த அடி என பலரும் கூறுகின்றனர். ராமச்சந்திரன் மட்டுமல்ல, இன்று மாணவர் அணி தொடங்கி இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு வரை பல இளைஞர்கள் ஒரே குரலில் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதோடு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் என கழகத்தின் அடிமட்டம் முதல் நடுத்தர நிலை வரை உள்ள கழக உறுப்பினர்களும் இப்போது வெளிப்படையாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். எடப்பாடி இருந்தால் நாங்கள் இல்லை, கழகத்தை காக்க SP வேலுமணி வேண்டும் என்பதுதான் கழக உறுப்பினர்கள் முதல் இளைஞர்கள் வரையிலான ஒட்டுமொத்த கோரிக்கையாக மாறியிருக்கிறது. கட்சியில் கருத்து சொன்னால் மதிப்பதில்லை, எதிர்த்து கேள்வி கேட்டால் ஓரங்கட்டி விடுகிறார்கள். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் வளர்த்து விட்ட இந்த இயக்கத்தை எடப்பாடி தனது குடும்ப சொத்து போல நடத்துவதாகவும் தொண்டர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் விளைவாகத்தான் தொடர் தேர்தல் தோல்விகள் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். மேலும் இன்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத நிலைக்கு கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கட்சியை மீட்க வேண்டும் என்றால் தலைமை மாற்றம் அவசியம் என்ற குரல் வலுத்து வருகிறது. அந்த இடத்திற்கு முன்னிறுத்தப்படுபவர் மூத்த அமைச்சரும் கோவை மண்ணின் மைந்தருமான SP வேலுமணிதான் என கூறி வருகின்றனர். ஏனெனில் அவர் அடிமட்ட தொண்டனாக வந்து அமைச்சராக உயர்ந்தவர், தொண்டர்களுக்கு மரியாதை கொடுப்பவர், அனைவரையும் அரவணைத்து செல்பவர் என கருத்து தெரிவிக்கின்றனர். எனவே வேலுமணி தலைமைக்கு வந்தால் உழைத்தவர்களுக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்கும். ராமச்சந்திரன் போன்ற இளைஞர்கள் முன்னிறுத்தப்படுவார்கள். மாவட்ட நிர்வாகிகள் முதல் கிளை செயலாளர்கள் வரை அனைவருக்கும் மரியாதை கிடைக்கும். மாணவர் அணி, இளைஞர் அணி, IT பிரிவு அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை கழக உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கிறது. அதனால்தான் இன்று கோவை முதல் கன்னியாகுமரி வரை அடுத்த பொதுச் செயலாளர் SP வேலுமணிதான் என்ற கோரிக்கை கழக உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்கள் முதல் ஒலிக்கிறது. வேலுமணியை ஆதரித்தவர்களுக்கே பொறுப்பு தராத எடப்பாடியால் கட்சியை காப்பாற்ற முடியாது. அவர் தொடர்ந்தால் 2026 தேர்தலிலும் கட்சி பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்ற அச்சம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. ராமச்சந்திரன் விலகல் என்பது கட்சிக்கு வந்த கடைசி எச்சரிக்கை என்றும், இனியும் எடப்பாடி தலைமையில் நீடித்தால் அதிமுக காலியாகிவிடும் என்பதே கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் கருத்தாக உள்ளது. எனவே உடனடியாக எடப்பாடியை மாற்றிவிட்டு SP வேலுமணியை பொதுச் செயலாளர் பொறுப்பில் அமர வைக்க வேண்டும். அப்போதுதான் கட்சியும் காக்கப்படும். கழக உறுப்பினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிர்காலம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் விரைவில் தலைமை மாற்றம் நடக்கும் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வேலுமணி ஆதரவாளர்களும் கழக உறுப்பினர்களும் இளைஞர்களும் பெரும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள்.